ஸோ அன்றைக்கி ஒரு நாள் கிளம்பிட்டு ஃபாஸ்ட்டாக ஷாப்பிங் போகலாம், பர்த்டேக்கு ஹஸ்பண்டுக்கு பர்த்டே ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அன்றைக்கி பார்த்தோன்னா ரொம்பவே டிராஃபிக்கு. ஏன்னா நிறைய பேர் வீக்கெண்ட்னால எல்லாருமே வந்துட்டாங்க, பார்க்கிங்க்கு ப்ளேஸ் இல்லை. ஸோ ஃபாஸ்ட்டாக நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு சரி, இது மால் வந்து கிராண்ட் மால். ஸோ கிராண்ட் மாலில் வந்து சலலா கிராண்ட் மால் மோஸ்ட்லி இங்கே எல்லாமே கிடைக்கும். சரி, இங்கே வரலாம்னு சொல்லிட்டு உள்ள என்டர் ஆகிட்ருக்கோம். வரும்போதே ரொம்பவே டயர்டாகிடுச்சு. அப்புறம் சரி ஃபாஸ்ட்டாக வாங்கலாம்னு சொல்லி உள்ள என்டர் ஆகிட்டு மற்றனா இங்கே இந்த சலலா கிராண்ட் மால் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். இங்கே கைண்ட் ஆஃப் எல்லா ஷாப்ஸுமே இருக்கும். இங்கே பார்க்குறது ரெட் டேக். அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் பார்த்தோன்னா சென்டர் பாயிண்ட் இருக்கும் அங்கே. அதுக்கப்புறம் எல்சி வேக்கிக்கி, மேக்ஸ், மோஸ்ட்லி இல்லை க்ராக்ஸ், லைஃப் ஸ்டைல் எல்லா ஷாப்புமே இங்கே இருக்கும். என்ன வேணுமோ எல்லா பட்ஜெட்டில் நம்ம எப்படி இருக்கணுமோ எல்லாமே வாங்கலாம். ஸோ ஷர்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் எடுக்க போகிறதுனால மோஸ்ட்லி இந்த எல்சி வேக்கிக்கி ஷாப்பில் வந்து எடுத்துருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும், அஃபோர்டபுளாகவும் இருக்கும். சரின்னு சொல்லி இங்கே வந்து பார்த்தோன்னா நிறையா வெரைட்டிஸ் ஆஸ் யூஷுவல் ஷர்ட்ஸு, பேண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. நாங்கள் எனக்கு வந்து ஃபார்மல் ஷர்ட் மாதிரி தான் எடுக்கலாம்னு வச்சுருந்தோம். இல்லைன்னா டிஷர்ட்டும் ஓகே, பட் டிஷர்ட் வந்து ரொம்ப வின்டருக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. ஸோ செலக்ட் பண்ணல. ரேட்ஸ் வந்துட்டு ஒரு 7 euros 8 euros ரியால்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். அப்புறம் வந்துட்டு என்னோடய பொண்ணோட சில கிளிக்ஸ் பேபி எடுத்துகிட்டு வந்தோம், கூப்பிட்டு வந்தோம். அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே. சும்மா எப்படி இருக்கான்னு சொல்லி பார்க்க. அப்புறம் என் பாப்பா ஃபோட்டோ எடுத்துட்டா. அவருக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தால் ரொம்பவே. ஏன்னா ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு வரோம் பேபி. ஸோ ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பீஸா வாங்கி சாப்பிட்லாம் ட்ரை பண்ணோம். டொமினோஸில் தான் அன்றைக்கி ஆஃபர் ஓடிட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு டொமினோஸில் பீஸா வாங்கிட்டு ஆக்சுவலி நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ஹைவே, சலாலாவில் இருக்கிற ஒரு ஹைவே. இங்கே வந்து ரொம்ப ஒரு இது ரொம்ப ஆஃப் ரோட் மாதிரி இருக்கும். இங்கே வந்துட்டு ரொம்ப வெஹிக்கிள்ஸும் கம்மி. இங்கே நின்று சரின்னு சொல்லி பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் டின்னர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு போயாச்சு. அவள் பீஸா யூஸ்வலாக என் பொண்ணு சாப்பிட மாட்டாள். ஆனால் அன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தாள். அதனால் வெளியே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாள். நாளுக்கு அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு அவளே வாங்கி ஒரு தின் கிறிஸ்ட் வாங்கினதுனால அவளுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. நல்லா சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு போயிட்டோம். அன்றைக்கி டே ஃபினிஷ் ஆகிடுச்சு ஹாப்பியாக.